KTM அட்வென்ச்சர் 390X இந்த பைக்கோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். ஆமாம், புது பைக்குங்க அது. இந்த பைக்கை ஏன் வாங்கினார், யாருக்கு செட் ஆகும்? ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோமீட்டர் ஓடி இருக்கா ப்ரோ, 1800 ஓடி இருக்குது. அதனால் இந்த பைக்கில் அவரோட ஒரு இன்சியல் ஒரு ஃபீட்பேக் என்னன்றதை கேட்கலாம். எப்படி இருக்குது, அவரோட என்ன ஆசைப்படி எடுத்தார், ஏன் இந்த பைக்கை செலக்ட் பண்ணார் அப்படின்றத ஓனர்கிட்ட கேட்கலாம். ஆரம்பிக்கலாமா? செகண்ட் ஓகே ப்ரோ. பைக்கு என்ன பேர் ப்ரோ, அது என்ன பைக்கு நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து KTM சார், KTM அட்வென்ச்சர். சொல்லுங்கள். KTM அட்வென்ச்சர் X சார். இது 390X. 390X. ஓகே. எடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு? எடுத்து வண்டி ஒரு 4 மாதத்துக்கு மேலே ஆச்சு சார். பட் நான் அவ்வளோவா ஓட்டல. எத்தனை கிலோமீட்டர் இப்போ ஓடி இருக்கு? ஒரு 1800 900 ஓடி இருக்கு. இப்போ வந்ததில் ஒரு 800 900 கிலோமீட்டர் ஓடி இருக்குல்ல, அதுவும் ஓடல. ஆமாம், இப்போ கொடைக்கானல் ரைடு முடிச்சுட்டு தான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ கொடைக்கானல் ரைடுக்கே கிட்டத்தட்ட வந்துட்டு போகிறது எல்லாம் ஒரு 1000க்கு மேலே வந்துடும். 1000க்கு மேலே வந்துடும். ஓகே. ப்ரைஸ் எவ்வளோ வந்துச்சுங்க சார்? ப்ரைஸு எக்ஸாக்டாக தெரியல, 350 60 என்னன்னு தெரியல சார். ப்ரைஸ் கிளியராக 360. பட் இதிலே இன்னொரு மாடல் இருக்குது இல்லைங்களா, அதில் கார்னரிங் ABS இருக்குது. இதுக்கும் அதுக்கு 70,000 டிஃப்ரெண்ட்டு. ஓ, அதனால் இது ஒரு 350 60 என்னன்னு கிளியர். 360 இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கலாம். சரி, ஓகே. அதே போல் இந்த பைக்கு புக் பண்ணால் உடனே கிடச்சிச்சா, லேட் ஆகுதா? இல்லை சார், ஆக்சுவலாக நான் இந்த வண்டி வந்து அந்த நம்பருக்காண்டி எடுத்தேன். சரி. ஸோ அவங்க தரேன்னதுனால நான் ஒரே நாளில் எடுத்துட்டேன் வண்டி. இது ஆக்சுவலாக ஒரே நாளில் எடுத்துட்டீங்க? அவங்க தரேன்னாங்க, நான் இமீடியட்டாக அது வண்டியில் அந்த நம்பர் பிளாக் பண்ணுறதுக்காண்டி வண்டியில் எடுத்துட்டேன் இந்த வண்டி. ஓ, என்ன நம்பர் அது? என்ன ஸ்பெஷல் நம்பரில்? அது பழைய வண்டிகள் எல்லா வண்டியிலையும் வந்து 9696ன்னு இருக்கும். அப்போலேருந்து வச்சுருக்கேன் அந்த நம்பர் ஒரு 20 இயர்ஸாக. 9696 ஃபேன்சி நம்பரு. சரி. போட்டாலும் அது ஸோ அதனால் அந்த நம்பருக்காண்டியே 3 வண்டி எடுத்து வச்சுருக்கேன். ஓ, ஒரே நம்பரில் 3 பைக் இருக்குது. என்னென்ன பைக்கு? பேஷன் ப்ரோன்னு இருக்குது, அது 16 வருஷம் ஆயிடுச்சு. இன்னொன்று ராயல் என்ஃபீல்டு ஒன்று இருக்குது, கிளாசிக் 350 ரீபானு. சரி. அப்புறம் இந்த வண்டி இருக்குது. அந்த ரீபானில் தான் இந்த வண்டி எடுக்கிறதுக்கு காரணமே நம்ம தளபதி சார் இருக்கார் இல்லைங்களா, BMW, அவர் கூட வாகமான் வரும்போது அந்த அவரோட வண்டிக்கு அந்த வண்டி ஈடு கொடுக்கல. சரி. அதனால அடுத்து வந்தால் நல்ல பவரான ஒரு வண்டி எடுத்துகிட்டு தான் வரணும் டிசைடு. சரி. அதில் போய் இந்த வண்டி ஓட்டி பார்த்தேன். சரி, அந்த நம்பருக்காண்டி இந்த வண்டி எடுத்துட்டேன். இல்லைனா யோசிச்சு வேறு வண்டி ஏதாவது கூட எடுத்துருந்துருப்போனோ என்னமோ தெரியல. ஓகே ஓகே. இப்போது KTM அப்படின்னா பேசிக்காகவே அந்த ஆரஞ்சு கலர் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த கலர் எடுக்காமல் இந்த கலர்? கொஞ்சம் டார்க் கலர்ஸ் பிடிக்கும் சார் எனக்கு. டார்க் பிடிக்கும்? ஆமாம், எப்பயுமே டார்க் கலர்ஸ் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் இந்த இதை எடுத்துக்கிட்டேன் நான். ஏன்னா இந்த பைக்கில் ஆரஞ்சு கலர் ஸ்டிக்கர் வந்து கொஞ்சம் தான் இருக்குது. அங்கே ஃப்ரண்ட் மட்காலில் இருக்குது, இங்கே டேங்கில் சின்னதாக ஒரு ஸ்டிக்கர் கிராஃபிக்ஸ் இருக்குது, ரியரில் இங்கே டெயில் செக்ஷனில் கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி இன்ஜினில் அந்த ரேசிங் KTM அப்படிங்கிற அந்த ஒரு பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கு. ஆமாம், ஓகே. இப்போது இதோட ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணிட்டீங்க தானே? ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணிட்டேன் சார். எத்தனை கிலோமீட்டரில்? 1000 கிலோமீட்டர். 1000 கிலோமீட்ரு. ஃப்ரீ சர்வீஸ் உண்டுங்களா அதுக்கு? உண்டு சார், ஃப்ரீ சர்வீஸ் உண்டு. சரி, எல்லோரும் கேட்குற ஒரு கேள்வி, புது பைக் எடுத்தால் ஹெல்மெட் கொடுப்பாங்க கம்பெனியில். இவங்க ஹெல்மெட் கொடுக்கல சார், எனக்கு இது கொடுத்தாங்க, அந்த பாக்ஸ். ஏன்னா போக்குவரத்து விதிமுறைப்படி RDOட ரூல்ஸ் படி ஹெல்மெட்டு கொடுக்கணும், ஆனால் கொடுக்கல. இது இந்த பாக்ஸ் கொடுக்குறேன்னாங்க, டாப் பாக்ஸ். அதோட ப்ரைஸ் எவ்வளோ தெரியல சார், எவ்வளோ வருதுன்னு. டாப் பாக்ஸ் கொடுக்குறேன்னாங்க. ஒரு ரோட் அசிஸ்டன்ஸ் 2 இயர்ஸ்க்கு என்னமோ, அப்புறம் 5 இயர்ஸ்க்கு இன்ஜின் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு சர்வீஸ் பில்லு எவ்வளோ வந்துச்சு? 1800 சம்திங். 1800. ஓகே. இப்போ அடுத்த சர்வீஸ் எப்போ? 7500ல் எவ்ரி 6500 கிலோமீட்டர் ஒன்ஸ். ஓ, 6500 சர்வீஸ் இன்டர்வலா? பரவாயில்லையே. அது என்ன ரவுண்ட் பண்ணி ஒரு 10,000 கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், BMW மாதிரி. இப்போ ட்ரையம்பில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு 16,000, 16,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் சர்வீஸ் கொடுக்குறாங்க. பட் ஆனால் அதெல்லாம் சிட்டிலே இருக்குது இல்லைங்க சார், BMW அது எல்லாமே சிட்டிலே இருக்குது, இது எல்லா ஊர்லேயும் இருக்குது. ஸோ அதனால் சர்வீஸ்க்குன்னும் போது இது கொஞ்சம் ஓகே. இப்போ நீங்கள்
பவர் அந்த கிளாசிக் 350 பவர் பத்தலன்ட்டு தான் இப்போ இதுக்கு அப்டேட் ஆகிருக்கீங்க. அதிலே ஒரு 120 நல்லா க்ரூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அது எடுத்துருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த செக்மெண்ட்டில் ஒரு 3.5 லட்சம் 3.25 4ன்னு வச்சுக்கோங்க பட்ஜெட்டு. 4 லட்ச ரூபாயில் இன்னும் நிறைய பைக் இருக்குது. BMW GS இருக்குது. சர்ச் பண்ணேன் சார் நான். பட் அது இதில் தான் இருக்குது, கோயம்புத்தூர், மதுரை, சென்னை அது மாதிரி தான் இருக்குது. ஷோரூம் கம்மியாக இருக்குங்கிறதுனால அதை நீங்கள் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால ஸோ அதனால் இது கொஞ்சம் ஏதோ ஓட்டி பார்த்தேன், இதுக்கு நல்ல பவர் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. சரி எடுத்துட்டேன், பார்ப்போம் அடுத்து. இல்லை பவர்லாம் குறைச்சலே கிடையாது. கிட்டத்தட்ட 42 horsepower இன்ஜின் அப்படிங்கும்போது தெறிக்க விடும். ஆமாம், கொஞ்சம் அசந்தம் அப்படின்னா பசங்களாம் இதுதானே சார் வச்சுருக்காங்க. அதான் இல்லை, வயசில் வாங்கி ஓட்ட முடியல, இப்போ வாங்கி ஓட்டலாம் சார். கொஞ்சம் அசந்தம் அப்படின்னா நம்மளையே ஒரு மாதிரி மிரள வைக்கும் இன்ஜின். வயசில் ஓட்ட முடியல, ஸோ அதனால் இப்போ வாங்கி ஓட்டலாமே. வயசெல்லாம் ஒன்றும் ஆகலை. நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இவர் வயசான மாதிரியே தெரியுது. அப்படிலாம் கிடையாது, எல்லாமே மனசு தான் காரணம், வேறு எதுவும் இல்லை. சரி, இப்போ இந்த பைக்கு என்னென்ன அசரிஸ் இப்போக்கி போட்டிருக்கீங்க? சார் இப்போதைக்கு இந்த பைக் கிராஷ் கார்டு வந்து எங்கள் ஊரில் ஒரு தெரிஞ்சவங்கள்ட்ட கிராஷ் கார்டு கம்பெனிலே விட்டு எனக்கு வேணுன்ற டிசைனில் மேனுஃபேக்சர் பண்ணது இது. ஃப்ரெண்டுக்கிட்ட? ஆமாம், ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து எப்படி வேணும் அப்படியே பண்ணி இந்த மாதிரி தான் டிசைன் வேணும்னு சொல்லி அதே மாதிரி இது பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த வந்து ஹேண்டில் பார் ரைசர் போட்டிருக்கு. ரைசர் போட்டிருக்கீங்க? ரைசர் போட்டிருக்கேன், கார்பன் ரைசிங் இது. அதுக்கப்புறம் அந்த மொபைல் ஹோல்டரு, அப்புறம் அந்த ஃப்ரண்ட்டில் இது விண்ட்ஷீல்டு. பெரிய விண்ட்ஷீல்டு. ஆமாம், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல. ஆனால் ப்ரோ இதெல்லாம் ஷார்ப்பாக இருக்குது. ஏதாவது நீங்கள் க்ளீன்லாம் பண்ணுறப்ப ஏதாவது கையை கிழிச்சு போடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இது ஸ்டாண்டு, சைடு ஸ்டாண்டு எக்ஸ்டெண்டரு. அதுக்கப்புறம் அந்த டயர் கார்டு, டயர் ஹக்கர். ஆமாம், இது சேர் அடிக்கும், இல்லைன்னா பின்னாடி வர்றவங்களுக்கு இங்கே மேலே. கொடைக்கானல் ட்ரிப்பு முடிச்சுட்டு வந்ததுனால அவ்வளோ டஸ்ட்டு. ஆமாம், அதோட சுட சுட வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். மற்றபடி வேறு எதுவும் பண்ணல. இன்னும் என்னென்ன பண்ண போகிறீங்க இதில்? இன்னும் பேனியர்ஸ் போடலான்னு இருக்கேன். சரி, லடாக் போகிற மாதிரி. செட்டப். ஓகே, அப்புறம் வேறு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா அதை போட வேண்டியதான். இதை வேணால் ட்ரை பண்ணுங்க. இதில் பிரேக்குக்கு அந்த ஒரு எக்ஸ்டெண்டர் மாதிரி இருக்கும், அது போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிரிப் பெட்டராக இருக்கும். ஆனால் காலை கீழே வைக்கும்போது அது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். ஆமாம், இது நல்லாயிருக்கு. இது எவ்வளோ வந்துச்சுங்க? இது ஆக்சுவலாக நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட அது செய்கிறதுக்கே ஒரு 25 days அவங்ககிட்ட வண்டி விட்டுருந்தேன். பைக்கே நின்றுச்சாங்க கொடுத்துட்டு அவன் என் வண்டியில் தான் ட்ரையலே எடுத்து இன்னொரு காப்பி வச்சுருக்கான். ஸோ அவனுக்கு 4 தான் அதிகம் எடுத்துக்கிட்டான். ப்ரைஸ் என்ன, நான் ஒரு 5000 ரூபா கொடுத்துருப்பீங்க. ஃப்ரெண்டுன்றதுனால வெளியில் வாங்கியிருந்தா ஒரு 7-8 வந்திருக்கலாம். ஹேண்ட் கார்ட்ஸ் வண்டியிலே வந்துச்சா? ஆனால் இது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக தெரியவில்லை. டஸ்ட்டு தான் இது பண்ணுமே தவிர மற்றபடி ஏதோ கொஞ்சம் வேகமாக இடிக்குது அப்படின்னா பிரச்சனை. இதை கூட மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்க ப்ரோ. ஏன்னா நம்ம லாங் போகிறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகே, இப்போது இதான் அட்வென்ச்சர் பைக்கு. அலாய் வீலுக்கும் அட்வென்ச்சர் பைக்குக்கும் செட் ஆகாதுங்கிற மாதிரி நிறையா பேர் சொல்லுவாங்க. இல்லை சார், நான் எங்கேயும் அது மாதிரி அட்வென்ச்சர் எங்கேயும் ஓட்டினதில்லை. நான் வேணா அந்த அட்வென்ச்சர் ஓட்டி எங்கேயாவது வாய்ப்பு கிடைச்சா இன்னொரு கொஞ்சம் ஒரு 5000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் நான் வண்டியோட முழு டீட்டெயில் தரேன், எப்படி இருக்கு என்ன இது. ஏன்னா இப்போ நான் ஏதாவது ஏடா கூட சொல்லிவிட்டு யாராவது எடுத்துகிட்டு என்னை திட்டிக்கூடாது நாளைக்கு. இல்லை, இது ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் தானே. இது வந்து ஒரு நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கு. நீங்கள் ஹைட்டு எவ்வளோ? நான் 5.9. 5.9 உங்களுக்கு கரெக்டாக இருக்குது? எனக்கு கரெக்டாக இருக்குது. உட்காருங்க பார்க்கலாம். 2 காலும் நல்லா கீழே வைக்க முடியுது. அவ்வளோ ஃபுல்லாக கீழே வைக்க முடியாது. வச்சுக்கலாம், ஒரு சைடு மேலே இருக்குது, இல்லை ரெண்டும் இப்படி பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கால் வைக்க முடியும். இல்லைன்னா இப்படி வச்சா இந்த கால் மேலே வச்சுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் பள்ளம் மேட்டில் எல்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. பழகிடுச்சுன்னா ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பழகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை. ஓகே 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 ஓகே. அடுத்து முக்கியமான கேள்வி, மைலேஜ் எவ்வளோ கிடைக்குது இப்போது? மைலேஜ் என்ன சார், ஒரு 25 30 வரும், அவ்வளோதான். மைலேஜெல்லாம் பார்க்கக்கூடாது சார் இந்த வண்டி. 30 கிடைக்குதுன்னா பெரிய விஷயம். 25 30 கிடைக்கும். நானும் கிளியராக செக் பண்ணல, ஏன்னா அவ்வளோ இதுவும் ஓட்டல, அவ்வளோ வர்ற மாதிரி இருக்குது. பட் ஆனால் மைலேஜ் பார்த்து இது பண்ணுறவங்களாம் இந்த வண்டி எடுக்கக்கூடாது. ஆமாம், சரி ஓகே. அதையும் சொல்லிடுறேன். பவர் எப்படி இருக்குது?
பவர் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா வயசு பசங்களுக்கு ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும். நீங்களும் வயசு பையன் தான். இந்த ரக்கடாக அடிச்சு தள்ளுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஏற்ற வண்டி நல்லா மிரட்டும் பர்ஃபார்மன்ஸ். ஆமாம், மைலேஜ் எல்லாம் பார்க்காம நல்லா விரட்டுறவங்களுக்கு நல்ல வண்டி. ஓகே. நார்மலாக எத்தனை இல்லை க்ரூஸ் பண்ணீங்க உங்கள் கம்ஃபர்ட் ஸ்பீடு? நான் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் பண்ணதில்லை சார். இப்போ வரும்போது மட்டும் கொஞ்சம் தூரம் ஸ்பீடு ஏற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சும்மா ஓட்டினேன். ஒரு 150 ஏறிச்சு. 150 ஓட்டினீங்க? 150 ஓட்டினேன். பட் க்ளவுஸ் போட்டிருந்ததுனால கம்ஃபர்ட் அவ்வளோ இல்லை, புதுசாக க்ளவுஸ் போட்டதுனால. ஸோ அதுக்கப்புறம் விட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் எவ்வளோ போகுதுன்னு 100 120ல் நார்மலாக க்ரூஸ் பண்ணலாம். ஒன்றும் தெரியறதில்ல. நல்லாயிருக்கு. ஓகே. அடுத்து முக்கியமான கேள்வி, வைப்ரேஷன் எப்படி இருக்குது? வைப்ரேஷன் அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல சார். தெரியல. ஓகேவா? 100ல எல்லாம் வைப்ரேஷன் ஒன்றும் தெரியல. ஒன்றும் தெரியல சார். தெரியல. 150ல்? அதுலேயும் ஒன்றும் தெரியல. நான் ஒன்றும் சும்மா கொஞ்சம் தான், ஒரு 3-4 கிலோமீட்டர் தான் அவ்வளோ தூரம் ஓட்டினேன். அந்த ஸ்பீடில் ஜாஸ்தி ஓட்டலை. நான் தான் அந்த வைப்ரேஷன் அது இது நான் எதுவும் அந்த மாதிரி அவ்வளோ டீட்டெயிலாக ஃபீல் பண்ணல. ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓட்டினா தெரியும். ஒருவேளை ஏதாவது வேறு வண்டிக்கு பார்த்துட்டு ஏதாவது அந்த வைப்ரேஷனோ ஃபீல் பண்ணும்போது சொல்ல முடியாது. இன்னொன்று கொஞ்சம் பவர் என்னும்போது கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்கத்தான் செய்யுமோ என்னவோ தெரியல, அதையும் பார்க்கணும். ஓகே. நெக்ஸ்ட்டு பிரேக்கு வந்து இதில் நல்லா பெரிய டிஸ்க் பிளேட்டு. ஆமாம், இது எப்படியும் 380 இருக்கும் சைஸு. அதே போல் ஏபிஎஸோட ரியர்லேயும் ரைட் சைடு. ஆமாம், ரியரில் 240 இது சைஸு. இதுலேயும் ஏபிஎஸ் உண்டு. 12 சேனல் ஏபிஎஸ் இந்த பைக்கில் உண்டு. சரி, பிரேக்கிங் எப்படி இருக்குது சார்? பிரேக்கு நல்லா இருக்குது. இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறதுல எங்கேயுமே அப்படி ஒரு சடனாக அடிக்கிற இன்சிடென்ட் எனக்கு எதுவும் வரல. ஸோ அதனால் நான் நார்மலாக யூஸ் பண்ணியிருக்கிறேன். பிரேக் கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது. அப்படி ஒரு இன்சிடென்ட்டில் எப்போயாவது எனக்கு யூஸ் பண்ணியிருந்தால், அது இன்னும் யூஸ் பண்ணல, அந்த டைமில் தெரியும். பட் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி எனக்கு எதுவும் நடக்கலை சடனாக. ஸோ அதனால் நான் நார்மலாக போவோம். வேணும்னும் போது பிரேக் அடித்தா கண்ட்ரோலாக இருக்கும். நல்லா இருக்கு. நம்பிக்கை கொடுக்குது. நம்பிக்கை கொடுக்குது. ஓகே. அதே போல் ஹெட்லைட் வந்து இதில் ஃபுல் எல்இடி செட்டப்பு, இண்டிகேட்டர்ஸு, ஹெட்லைட்ஸ் எல்லாமே. நைட்டில் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அந்த பைக்கை? நைட்டில் அவ்வளோ யூஸ் பண்ணலாம் சார். பண்ணல, அதனால் ஹெட்லைட்டை பற்றி பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நான் எக்ஸ்ட்ரா லைட் போடலான் இருக்கேன். ஓகே. அடுத்து அப்புறம் புது பைக்குன்றதுனால இதை பற்றி ஃபீட்பேக் அதிகம் கேட்க முடியல. ஆமாம். சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது இப்போ வரைக்கும்? சஸ்பென்ஷன் ஓகே தான் சார், நல்லா இருக்குது. அவர் ஆகா ஓகோன்னு சொல்லிவிட்டு அங்கே பக்கத்தில் நிற்கிறாரு, அது வேறு. சஸ்பென்ஷன்னா சார் இப்போது இந்த வண்டிக்கு இது ஆஃப் ரோட் பைக் மாதிரி இல்லைங்களா, இதுக்கு இது பெஸ்ட்டு என்ன கேட்டால். நல்லா இருக்கு தான். பட் இப்போது நம்ம தளபதி சார் BMW போய் மாதிரியெல்லாம் சஸ்பென்ஷன் அங்கே வரக்கூடாது. அங்கே வராமல் தானே கேடிஎம் போடிக்க, அப்புறம் எதுக்கு அங்கே வர? ஓகே, அங்கே வரக்கூடாது. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் இதில் USD ஃபோர்க்கு. ஆமாம், ஆனால் அதில் லாங் ட்ராவல் சஸ்பென்ஷன் மிஸ்ஸிங். அதே போல் ரியரில் மோனோஷாக்கு. அட்வென்ச்சர்ன்றதுனால சஸ்பென்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லா தான் இருக்கும். அதே போல் டயர் இப்போதைக்கு MRFில் போட்டிருக்காங்க, மோட்டோ கிரிப். ஆமாம் சார். அந்த இன்னொன்று கார்னர் ஏபிஎஸ் இருக்கிற வண்டி டாப் மாடலில். ஆமாம், இதில் MRF கொடுத்துருக்காங்க. ஆனால் பேட்டர்ன் எல்லாமே ரோடு ஃபோக்கஸ்டு தான் இருக்குது. இதில் அட்வென்ச்சர் பண்ணுற அளவுக்கு கிரிப் கிடைக்குமாங்கிறது தெரியல. ஆனால் ரோடுக்கு இது நல்லாயிருக்கும், மைலேஜுக்கு நல்லாயிருக்கும். ஓகே. அப்புறம் வேறு 13 லிட்டர் சார். டேங்க் எவ்வளோது? 13 லிட்டர். 13. இது ஃபில் பண்ணால் 300 கிலோமீட்டர் ஓட்டிக்கலாம். இது இன்னொரு 2 லிட்டர் குறைச்சிருந்தா எங்களுக்கு ஈக்குவலாக இருக்கு. கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், இவ்வளோ தேவையில்லை. ஆமாம், இது லேட்டஸ்ட் மாடல் அப்படின்றதுனால PS6ல் E20 பெட்ரோல் சப்போர்ட் உண்டு. ஓகே. சீட்டு கம்ஃபர்ட் எப்படி இருக்குது? சீட்டு நான் வந்து ஆல்டர் பண்ணிட்டேன் சார். இது மேலே கொஞ்சம் குஷனிங் கொடுத்து இது பண்ணிட்டேன். நான் போட்டிருக்கீங்க? போட்டிருக்கேன். எனக்கு நல்லா தான் இருக்குது. இப்போ ஒரு 600-700 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணேன், எதுவுமே தெரியல. சரி, அடுத்தது அது பண்ணிட்டேன். அது சீட்டு குஷனிங் கொஞ்சம் போட்டேன். சீட்டு எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. அதுக்கு முன்னே வந்து ரொம்ப மெலிசாக, கொஞ்சம் இன்னும் மெலிசாக இருந்துச்சா? மெலிசாக இருக்கும். இது மேலே கொடுத்துருக்காங்க. ஓ, ஓகே. அது இல்லாமல் இருந்துச்சுன்னா ஹைட் இன்னும் கொஞ்சம் கம்மியாக தெரியும். ஆமாம், ஒரு 1 இன்ச்சு குறைஞ்சிருக்கும். கம்மி மாதிரியே தெரியும். அது
ஓகே ஓகே ஓகே. அடுத்து டிஸ்பிளே ஆன் பண்ணுங்க. போதுமான இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆமாம், ஓகே. இதை பற்றி நம்ம பெருசாக பேச வேண்டாம், ஏன்னா இது அட்வென்ச்சர் பைக்குன்றதுனால அதோட நோக்கம் அதுதான். ஓகே, சூப்பர். ஓகே ப்ரோ, நல்லா நல்லா அடித்து ஓட்டுங்க வண்டியை. ஏன்னா இவ்வளோ பவர்ஃபுல் பைக்கு வாங்கிட்டீங்க. ஆமாம், மேக்ஸிமம் எல்லாமே கொடுத்துருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைடு பை ஒயர் டெக்னாலஜி இருக்குது. அதே போல் அட்ஜஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சு தான். ஆனால் அட்ஜஸ்டபுள் இல்லை. இந்த லீவர் அட்ஜஸ்டபுள் இதில் கிடையாது. அது கேபிள் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஆமாம், இதில் கொடுக்கல. ஒருவேளை டாப் மாடலில் இருக்குமோ என்னவோ. ஓகே ஓகே ஓகே. கீ எல்லா பைக்லேயும் கீ சிம்பிளாக தான் ஐயா இருக்குது. 4 லட்ச ரூபாய்க்கு ஒரு பைக் வாங்கும்போது நல்லா 2 கிராம் கோல்டில் கூட கொடுக்கலாம்ல. அப்புறம் ஓகே ப்ரோ, தேங்க்யூ. பார்க்கலாம், கிளம்பலாமா? ஒரு 20 செகண்ட். ஆனால் நல்லா இருக்குல்ல? பக்கா. எனக்கு இந்த தேங்கெல்லாம் ஒரு மாதிரி சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கு. நல்ல ஹைட்டு, நல்லா இருக்கு. சரி, இருந்தாங்க உங்களுக்கு ஏடிஎம் ஆச்சு, நீங்களாச்சு போட்டுங்க எடுத்து. போதும் ப்ரோ. சரி, எடுங்க. அவர் நம்மளால வச்சுருந்த கேடிஎம் இப்போ இவர் வச்சுருக்கார். ஸ்டார்ட் பண்ணுங்க, எக்ஸாஸ்ட்டாக காட்டுவோம் எப்படி இருக்குன்னு. சைட் ஸ்டாண்டு. ஓகே ஓகே ப்ரோ. புது மாப்பிள்ள வண்டி ஓட்ட போகிறாரு.